இருக்கீங்க? உங்களெல்லாம் இந்த வீடியோ மூலமா பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம குணமாக்கும் கல்வாரி அப்படிங்கிற டைட்டில்ல தேவன் வியாதியை தர்றதில்லை அப்படிங்கிற சப்டைட்டில்ல தான் சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். டேய் நான் தான்டா ஹாரிஸ் பாஸ்டர் எழுதின குணமாக்கும் கல்வாரி அப்படிங்கிற புக்கு இருக்குல்ல, அதுல கூட ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து தேவன் வியாதியை கொடுக்குறதில்லை அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓ, இந்த புக்கை படிச்சுட்டு இதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி பேச போறியா? அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகிலாம் இல்ல, அதையே தான் பேச போறேன். நான் புக்ல இருந்து மட்டும் பேச போறேன். ஓகே, நான் என் பாட்டுக்கு பேசிக்கிறேன். ஏதேன் தோட்டத்துல முதல் மனுஷனை தேவன் உருவாக்கும் போது அப்புறம் மாதிரியே அவர் உண்டாக்குறாருங்க. நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு தாங்க நம்ம பாக்குறோம். அவரோட சாயல் எப்போதுமே பரிபூர்ண ஜீவனா இருக்குதுங்க. அதனாலதான் அவர் சாயல உண்டாக்கப்பட்ட ஆதாமும் சரி ஏவாலும் சரி ஏதேன் தோட்டத்துல ஒரு பரிபூர்ண ஜீவன்லயும் பரிபூர்ண ஆரோக்கியத்திலயும் அவங்க வாழ்ந்தாங்க. சோ முதல் மனுஷனை தேவன் உண்டாக்கும் போது முதல்ல தேவன் அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஏதேன் அப்படிங்கிற அந்த அட்மாஸ்பியர்ல வியாதியோ பலவீனமோ நோயோ இல்லவே இல்லை அப்படிங்கிறது உண்மையா இருக்குது. சோ நீங்க யோசிச்சு பாருங்க, தேவன் கிட்ட எப்படி வியாதி இல்லையோ அதே மாதிரிதான் அவரை மாதிரியே உண்டாக்கப்பட்ட உங்களுக்கும் வியாதியோ நோயோ கிடையவே கிடையாதுங்க. ஆமா, சோ நீங்க அதுல இருந்திருக்கலாம், பட் நீங்க எப்போதுமே அந்த நோய்க்குள்ளேயும் வியாதிக்குள்ளேயும் போக மாட்டீங்க அப்படிங்கிறதுதான் உண்மையா இருக்குது. பிசாசுக்கும் பாவத்துக்கும் பிறந்ததுதான் நோய் அப்படின்னு நம்ம ஹாரிஸ் பாஸ்டர் சொல்றாருங்க. சிரிக்கிற ஆதாம் பத்தி பேசினல, அவன் இலைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிருந்தான்ல இலையெல்லாம் ஒடுத்துட்டு, அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சின்ன மீம் ஒண்ணு பார்த்தேன். இதான் அந்த மீம். எப்படி மண்டையை நீட்டிட்டு இருக்காம பாருங்க. தேவன் வியாதியை கொடுக்கறது இல்லைங்க. அவர் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா முதல் மனுஷனை உண்டாக்கும் போது தேவன் அவங்களுக்கே அந்த வியாதியை அவர் கொடுத்திருப்பாரு. ஆனா அவங்களுக்கு அவர் வியாதியையோ நோயோ பலவீனமோ எதுவுமே அவங்களுக்கு கொடுக்கல. பரிபூர்ண ஜீவனையும் பரிபூர்ண ஆரோக்கியத்தையும் தான் ஆதாமுக்கும் எவாளுக்கும் தேவன் கொடுத்தாருன்னு பாக்குறோம். வியாதியை கொடுத்துதான் மனுஷனுக்கு பாடம் நடத்தணும் அப்படின்னா தேவன் ஏதேன்லயே மனுஷனுக்கு வியாதியை கொடுத்திருக்கணும். அவர் அப்படி கொடுக்கல. ஏன் அப்படி கொடுக்கல? ஏன் உங்களுக்கு தெரியுமா? என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா அக்கா? உங்களுக்கு தெரியுமா அக்கா? உன்னதான் பின்னாடி எனக்கு தெரியும். ஏன்னா அவர் நல்லவரும் நன்மையை மட்டுமே செய்யறவருமா இருக்காரு. சோ பரலோகத்துல வியாதி இல்ல, ஓகேங்களா? இதை நம்ம எல்லாருமே ஒத்துப்போம். தேவனுக்கோ அவரால் உண்டாக்கப்பட்ட 1000-10,000 தூதர்களுக்கோ வியாதியோ நோயோ அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா பரலோகத்துல 100% தேவனுடைய சுத்தம் செய்யப்பட்டுட்டே இருக்குது. சோ அதனாலதான் இயேசு நம்மளுக்கு பிரேயர் பண்ணும்போது இப்படி சொல்லி கொடுக்கிறாரு, பரலோகத்தில் உமது சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக அப்படின்ட்டு. சோ பரலோகத்துல அவர் சித்தம் ஆரோக்கியமும் பரிபூர்ண ஜீவனமா இருக்கும் அப்படின்னா அதே சித்தம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் உங்க உடம்புலையும் உண்டாகுங்க. இப்போ இவங்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, எவ்வளவு வச்சிருக்கேன்? ₹1.25 காசு வச்சிருக்கேன். 1.25 ரூபாயா? சோ இப்ப இவனால எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஏன் அப்படின்னா 3 லட்சம் ரூபாய் இவங்கிட்டே இல்லையே. இவங்கிட்டே இருந்தா தானே எனக்கு அதை அவன் கொடுக்க முடியும். இதே மாதிரிதாங்க தேவன் கிட்ட வியாதி அப்படிங்கிற ஒண்ணோ நோய் அப்படிங்கிற ஒண்ணோ பலவீனம் அப்படிங்கிற ஒண்ணோ வலி அப்படிங்கிற ஒண்ணோ கிடையவே கிடையாதுங்க. அதனால அவர்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த அவரால உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் மாறாத உண்மையா இருக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க, தேவன் கிட்டயே வியாதியும் நோயும் இல்லை அப்படிங்கிறப்போ அவரால் அதை எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும்? நீ ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு வந்திய சொல்லு. தேங்க்யூ. ஆக்சுவலா என்ன பாயிண்ட் அப்படின்னா, நம்ம ஜெசுரியனோட டிஎஃப்எச் அகாடமியில வந்து செக்ஷுவாலிட்டி இன் காட்ஸ் வியூ அப்படின்ட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு, ஓகேவா? நீங்க 80+ இருப்பீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க. அது செம்ம கான்ஃபரன்ஸ், ஓகே? சோ அதுல ஒரு பாயிண்ட் ஒண்ணு சொன்னாங்க, எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு நம்ம ஆதாம் பத்தி பேசும்போது. என்ன பாயிண்ட் அப்படின்னா, அடுத்த வார்த்தை மறந்து போச்சு. தேவன் வந்து மனுஷ
முதல் மனுஷனை வந்து மண்ணுல இருந்து பிசைஞ்சுதான் அவர் உருவாக்குறாரு. ஓகேவா? அவனை மண்ணுல இருந்து பிணைஞ்சு அவனை கழுத்து கண்ணு அப்படின்லாம் செய்யும் போது அவரோட கை ரேகை வந்து அவனோட உச்சந்தலையில இருந்து உள்ள நாள் வரைக்கும் பதிஞ்சிருந்துச்சு அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. வாவ், உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருக்கு. எனக்கு வந்து அப்படியே யோசிச்சேன் நானு, அவர் வந்து அவனோட பிரைவேட் பார்ட்ஸையோ இல்ல ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸையோ பண்ணும்போது எப்பா இது என்னப்பா இப்படி பண்றது அப்படின்னு இப்படி திரும்பிக்கலாம் அவர் பண்ணல. அவர் எப்படி கண்ணை பண்ணாரோ, எப்படி காதை பண்ணாரோ, எப்படி மூக்க பண்ணாரோ, எப்படி மூளையை பண்ணாரோ, அதெல்லாம் பண்ணும்போது அவர் எவ்வளவு கவனமாகவும் எவ்வளவு சந்தோஷமாகவும் பண்ணாரோ, அதே மாதிரிதான் அவனோட எல்லா உறுப்புகளை பண்ணும்போதும் அவர் அவ்வளவு கவனமா அவ்வளவு சந்தோஷமா பண்ணாருங்க. மைண்ட் ப்ளோயிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களோட உச்சநிலையில உள்ள நாள் வரைக்கும் இருக்கிற எல்லா உறுப்புகள் மேலேயும் தேவனோட கைரேகை பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்குது. நினைச்சு பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்குது அந்த அந்த விஷயம். சோ இது ஏன் நான் இப்ப சொல்லணும் அப்படின்னு யோசிச்சேன் அப்படின்னா, அவர் கண்ணை எப்படி செஞ்சாரோ, காதை எப்படி செஞ்சாரோ, மூக்கை எப்படி செஞ்சாரோ, அதே மாதிரிதான் பிறப்பு உறுப்பையும் செஞ்சாரு, பின்னாடி போற உறுப்புன்னு எல்லாத்தையுமே அவர் வந்து அவ்வளவு சந்தோஷமா அவ்வளவு கவனமா அவர் செஞ்சிருக்காரு. அவரோட கை ரேகை பதிய அவர் செஞ்சிருக்காருங்க. சோ உங்களோட உடம்புல எந்த உறுப்புல பிரச்சனைனாலும் சரி, நீங்க கண்ணை மூடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க பாருங்க, அதுல தேவனோட கை ரேகை பதிஞ்சிருக்குங்க. ஆமா, அது உள்ள இருக்கிற உறுப்போ இல்ல வெளியே இருக்கிற உறுப்போ எந்த உறுப்பா இருந்தாலும் சரி, அதுல வந்து தேவனோட கைரேகை பதிஞ்சிருக்கு, தேவனோட சிக்னேச்சர் அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத நீங்க பாருங்க. கிறிஸ்துவுக்குள்ள நிச்சயமா நான் சொல்றேன், அந்த உறுப்புல நோய் இருக்க முடியாது. ஏன்னா அங்க ஒரு தேவனுடைய தொடுதல் உண்டாகிருக்குது. எந்த உறுப்புகள்ல பிரச்சனையா இருந்தாலும் சரி, நான் சொல்றேன், அந்த உறுப்புகள் மேல அந்த உறுப்புகள் மேல இருக்கிற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, எல்லா நோய்களும் குணமாக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தான் கிறிஸ்துவுக்குள்ள இன்னைக்கு மாறாத ஒரு நிஜமா இருக்குது. சோ உங்களோட உடம்புல எல்லா பகுதிகளிலையும் தேவனோட கைரேகை ஆழமா பதிஞ்சிருக்குங்க, தேவனோட ஜீவன் ஆழமா பதிஞ்சிருக்கு. எனக்கு இந்த விஷயம் அந்த இடத்துல தோணுச்சு. சோ நோயோ பலவீனமோ உங்களோட உடம்புல எந்த ஒரு உறுப்புலையும் இருக்க முடியாதுங்க. ஏன்னா அதுக்கு மேல வந்து தேவனுடைய கைரேகை ஒரு பாதுகாக்கும் ஒரு வளையமாவே அது உங்களை பாதுகாத்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுதான் நிச்சயம். எனக்கு அதுக்கப்புறம் தான் ஏன் இயேசு வந்து மண்ணை குழப்பி அந்த குருடனோட கண்ணுல பூசி குணமாக்கினாருன்னு தோணுச்சு. ஏன் மறுபடியும் ஒரு கைரேகை வைக்கலாம்? இந்த உலகத்துல நீங்க சந்திக்க ஆசைப்படும் நபர் யார்? There is a prediction that Jesus Christ is going to come back, and maybe I would love to meet him. எஸ், சில குறிப்புகள் சொல்லல, முழு வேதாகமத்திலேயும் நிறைய இடங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இயேசு மறுபடியும் வருவாரு அப்படின்ட்டு. அவர் வரும்போது 1000 வருட அரசாட்சி துவங்கும் அப்படின்னு போட்டுருக்குது. அந்த 1000 வருட அரசாட்சியிலையும் வியாதியோ நோயோ இல்லை அப்படிங்கிறது தாங்க நம்ம ஏசாயால பாக்குறோம். ஏசாயா 33:24 இதை பார்க்கிறோம். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை அப்படின்ட்டு. 35:5 நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதே வார்த்தை தான் வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிலின் செவிகள் திறவண்டு போகும். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையின் நாவும் விந்திரிக்கும், மனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடும் வெளியிலே ஆறுகளும் பாய்ந்து விடும் அப்படின்ட்டு. சோ தேவன் ராஜரீகம் பண்ணும்போது இது எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. சோ பழைய ஏதேலையும் வியாதி இல்லை, புதுசா வரப்போற 1000 வருட அரசாட்சியிலையும் வியாதி இல்லை அப்படின்னா இந்த வியாதி இன்னைக்கு யாருகிட்ட இருந்து தான் வருது? சோ இப்போ வியாதி யாருகிட்ட இருந்து வந்திருக்கு? வியாதி யாருகிட்ட இருந்து தான் வந்திருக்க முடியும்? ஏன் கத்துற? நீயே காட்டி கொடுத்து ஊரை கூட்டிடுவோம் போல இருக்கு. மனுஷருக்கு கஷ்டத்துல பார்த்தாம இருக்கு, ஒண்ணும் செய்ய மாட்டேன். என்ன கோபாலு, எங்க இந்த பக்கம்? என்னது, நீ என் பக்கம் வந்துட்டு என்னன்னு அந்த பக்கம் கேக்குறியா? தெரிஞ்சு போச்சு. இதுக்கு யார் காரணம்? தவியா தவிச்சுக்கிட்டு இருந்த நீதானா? டேய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன். பிசாசுகிட்ட இருந்து வியாதிகளும் நோய்களும் வருது. வியாதி பிசாசோட வல்லமன்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதை கொடுத்துதான் அவன் ஜனங்களை துன்பப்படுத்துறான்.
அதனாலதான் நம்ம இந்த வசனத்துல பாக்குறோம், ஒரு பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவரை சுற்றி திரிந்தார் அப்படின்ட்டு. பிசாசு வியாதியை கொடுக்கிறான், இயேசு வியாதியை குணமாக்குனாருங்க. சோ இயேசு எப்போதுமே வியாதியோ நோயோ கொடுக்கறது இல்ல, அவர் எப்போதும் வியாதிகளையும் நோயும் குணமாக்குற ஒருத்தரா தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். சோ இயேசு மட்டும் குணமாக்க முடியும்னு சொல்லலாங்க, அவர் உங்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் மார்க்ல நம்ம இந்த வசனத்தை அப்படி வாசிக்கிறோம், என்னை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன அப்படின்னு சொல்லி, அவர்கள் என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் அப்படிங்கிற மாதிரி வசனம் போடுறதுங்க. சோ இன்னைக்கு உங்களுக்கு வியாதியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு வியாதியா இருந்தாலும் சரி, நீங்க இயேசுவை நம்புவீங்க அப்படின்னா நீங்க அவங்க மேல கையை மட்டும் வச்சா போதும், கண்டிப்பா அந்த இடத்துல தேவனுடைய குணமாகுதலையும் ஆரோக்கியத்தையும் அற்புத சுகத்தையும் கொடுக்க வேண்டியது தேவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க. பிசாசின் கட்டு வியாதியா இருக்குதுங்க. இயேசு தேவாலயத்துக்கு போறாரு, அங்க 18 வருஷமா நிமிரவே முடியாம ஒரு பெண் ரொம்ப வியாதியினால அவஸ்தைப்பட்டு இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதை இயேசு பாக்குறாரு, அந்த இடத்துலயே இயேசு அவளை குணமாக்குறாரு. குணமாக்குன உடனே மதவாதி என்ன சொல்றான் அப்படின்னா, வேலை பார்க்கறதுக்கு 6 நாள் இருக்கு, அதுல போய் அற்புதம் செய்யுங்க, குணமாக்குங்க, ஓய்வு நாள்ல எல்லாம் யாரையும் குணமாக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான்டா புரியுது, நீ எல்லாம் போதகனா இருந்த அப்படின்னா கண்டிப்பா அந்த பொண்ணு 18 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் ஆனாலும் குணமாக போறது. அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா, இதோ 18 வருஷமாய் பிசாசு கட்டி இருந்த இந்த ஸ்திரீயை ஓய்வு நாளில் அவளை விடுவிக்க வேண்டியது இல்லையா அப்படின்னு கேட்கிறாருங்க. சோ இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிசாசு எப்போதுமே மனுஷங்களை கட்டுறான், இயேசு ஆனா எப்போதுமே மனுஷங்களை கட்டவிழ்க்கிறாருங்க, அவர் விடுதலை பண்றாரு எல்லாரையுமே. அதனாலதான் நம்ம இந்த வசனத்திலேயே பாக்குறோம், லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் அப்படின்னு போட்டிருக்குதுங்க. இது அவரை குறிச்சு முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளா இருக்குது. சோ தேவன் எப்போதுமே கட்டவிழ்க்கிற ஒருத்தரா இருக்கிறாருங்க. சோ பிசாசுனால வியாதியை கட்டலாம், பட் இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்குள்ள கிறிஸ்து மகிமை நம்பிக்கையா இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால உங்களை கட்டக்கூடிய லெவலுக்கு சில வியாதிக்கோ சில பிசாசுக்கோ வல்லமா இருக்கலாம், ஆனா உங்க கூட இருக்கிற கிறிஸ்துவ கட்டக்கூடிய லெவலுக்கு இன்னைக்கு எந்த வியாதிக்கும் பிசாசுக்கும் ஒரு பலனோ சத்துவமோ கிடையாதுங்க. அப்புறம் எப்படி வியாதி வருது அப்படின்னு நீங்க கேட்கலாம். எப்போதுமே ஒரு பொய்யை நம்பும் போது அந்த பொய் சொன்னவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடுது. சோ அதே விதத்துலதான் இந்த பிசாசும் சில தவறான ஒரு சின்ன சின்ன அறிகுறிகளை வச்சு நம்மளே ஒரு பொய்யை நம்ப ஆரம்பிச்சிடும். என்ன பொய் அப்படின்னா, நம்மளுக்கு ஏதோ ஒரு வியாதி வந்துட்டு அப்படிங்கிற பொய். நான் சொல்றேன், உங்களுக்கு வியாதி பட நீங்க முடியாதுங்க. ஆமா, அதுதான் கிறிஸ்துவின் நிஜத்துல இருக்கிற ஒரு பெரிய உண்மையா இருக்குது. நான் சொல்றேன், இதுவரைக்கும் நம்ம உடம்புல சில கட்டுகளை அவன் கட்டியிருக்கலாம், அதுக்கு நீங்க அனுமதிச்சிருக்கலாம். பட் இன்னைக்கு சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்க உடம்புல இருக்கிற எல்லா கட்டுகளும் இந்த நேரத்துல உடையுதுங்க. இதுக்கு மேல அவனால எந்த ஒரு பொய்யினாலையும் ஒரு நோயினாலையும் உங்களை கட்ட முடியாது. உங்க சரீரம் இயேசு கிறிஸ்துவின் மிகப்பெரிய ஒரு சரீரத்தோட இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு திருடனாதாங்க பிசாசு இருக்கிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. பிசாசு உங்க ஆரோக்கியத்தை திருடுறதுக்கு வரான், நிறைய ஜனங்களை காலத்துக்கு முன்னே கொல்றதுக்காண்டி வரான், அதோட உங்க சரீரத்தை அழிக்கிறதுக்காண்டி தாங்க அவன் வரான். ஏன் அவன் இவ்வளவு மனுஷனோட சரீரத்துக்கும் மனுஷனுக்கும் அகேன்ஸ்டா பண்ணணும் அப்படின்னா, அந்த மனுஷனோட சரீரம் அப்படிங்கிறது தேவன் தங்குற ஆலயமா இருக்குது. அதனாலதான் அவன் எப்போதுமே அந்த ஆலயத்துக்கு அகேன்ஸ்டா நிக்கிறாங்க. ஆனா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ கண்டிப்பா உங்களோட ஆலயத்தை எந்த ஒரு காரியத்தினாலையும் அழிக்க முடியாது. ஏன்னா நீங்க தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு தேவன் பாதுகாப்பா இருக்கிறாரு அப்படின்னு நம்ம ஒரு வசனத்துல வாசிக்கிறோம். எல்லா வியாதிகளுக்கும் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ பிசாசு தான் காரணமா இருக்கிறாரு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் அந்த புக்ல. தேவன் எல்லாத்தையும் ஆதி ஆகமத்துல முதல்ல உண்டாக்கும் போது ஆதாம ஏவாள ஏதேன் தோட்டத்தின்னு எல்லா மிருக ஜீவன்களை எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு அவர் பாக்குறாரு, வாவ் இது எல்லாமே மிகவும் நன்றாக இருந்தது அப்படின்னு தேவன் பாக்குறாருங்க.
அப்படியே 2-3 சீன் தள்ளி பார்த்தோம் அப்படின்னோம்னா அடுத்த சீன்லயே பூமி உன்னி நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு போட்டிருக்குதுங்க. தேவன் முழு அதிகாரத்தையும் மனுஷன் கையில கொடுத்தாரு. பிசாசு வஞ்சித்ததுனால அவன் அந்த அதிகாரத்தை அப்படியே கொஞ்சம் பிசாசிட்ட கொடுத்துட்டாங்க. அதனாலதான் பூமியை அவன் நிமித்தம் சபிக்கப்பட்டுருச்சு. அதனாலதான் நிறைய நோய் கிருமிகளா இருக்கட்டும், வைரஸா இருக்கட்டும், மனுஷன் உண்டாக்குனதை சொல்லல, ஓகேங்களா? கண்டிப்பா பூமி சபிக்கப்பட்டிருக்கலாம். பட் எபேசியர் 1:3 படி தேவன் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு போட்டுருக்குதுங்க. சோ உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறாரு. உங்க மூலமா இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இனி நீங்க போற எல்லா இடங்கள்லயும் சாபம், விலகம், ஆசீர்வாதம் அப்படிங்கிறதுதான் எப்போதுமே பெருசாகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை. சோ என்னடா இது எல்லாத்துக்கும் பிசாசு தான் காரணம், பிசாசு தான் இது பண்ணியிருக்கிறான், சாத்தான் தான் காரணம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்காண்டி உங்களுக்கு அது வேற மாதிரி தோணலாம். கண்டிப்பா நிறைய காரணங்கள் இருக்கலாம். பட் அவர் பாட்டம் ஆஃப் த லைன்ல ஒரு திருடனை அட்ரஸ் பண்றாருங்க. சோ இது என்ன அப்படின்னா, என்ன சொல்றது, இப்போ ஒரு கொரியர் வந்திருக்கு, அந்த கொரியர் உங்ககிட்டே தான் வந்தது அப்படின்னு நம்ம தேவன்கிட்ட போய் சண்டை போடக்கூடாது. ஏன்னா அதுதான் பழைய ஏற்பாட்டில் நடந்துச்சு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு திருடன்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் இந்த வடிவேல் மாதிரி ஆட்டுக்குட்டி தூக்கிட்டு போறான் அப்படிங்கிற ஒரு வெளிச்சம் அவங்களுக்கு அந்த டைம்ல கிடையாது. ஆனா புதிய ஏற்பாட்டுல வரும்போது எத்தனையோ இடங்கள்ல நம்ம பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான் அப்படிங்கறத நம்ம நிறைய இடங்கள்ல பாக்குறோங்க. சோ ஒரு பார்சல் வரும்போது யாருக்கிட்ட இருந்து வந்ததுன்னு தெரிஞ்சாதான் அது நம்மளுக்கு அனுப்பப்பட்டதா இல்ல இது எனக்கு அனுப்பப்படல, இதை திரும்ப அனுப்பிடுங்கன்னு நம்ம கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது இருக்குது. சோ உங்களுக்கு வர எல்லா வியாதிகளும் நோய்களும் தேவன்கிட்ட இருந்து வரல. அந்த பார்சல் எதையுமே தேவன் உங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைச்ச விஷயம். தேவன்கிட்ட இருந்து எப்போதும் ஆரோக்கியமும் சுகமும் பரிபூர்ண ஜீவனும் மட்டும்தாங்க உங்களுக்கு வந்துகிட்டு இருக்குது. அதனாலதான் நம்ம திரும்ப அதுல நல்லா வாசிக்கிறோம். நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன்னு சொல்லியிருக்காரு. கிறிஸ்துவுக்குள்ளாக காக்கப்படுற உங்களுக்கு எப்போதுமே ஜீவனும் நன்மையும் ஆரோக்கியமும் மட்டும்தான் உங்களை சூழ்ந்துருவோம். நீங்க போற எல்லா இடங்களையும் உங்களிலிருந்து ஜீவன் வெளிப்படும் அப்படிங்கிறதுதான் மாறாத நிஜம். இனி உங்கள் நிமித்தம் நீங்கள் போகிற எல்லா இடமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சோ இதோட இந்த குணமாக்கும் கல்வாரி அப்படிங்கிற இந்த குட்டி புக்கோட ஃபர்ஸ்ட் சாப்டர் முடியுது. யாருக்காச்சும் ஹீலிங் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இயேசு உங்களை குணமாக்கி இருக்கிறாரு. உங்களோட சரீரத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறாரு. சோ நீங்க பரிபூர்ண ஜீவன்லையும் பரிபூர்ண ஆரோக்கியத்திலையும் தான் இருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய வியாதியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய நோயா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய வலிகளா இருக்கட்டும், உங்க சரீரத்துல அது இதுவரைக்கும் இருந்திருக்கலாம், இனிமே இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்குது. சோ நம்ம பிரேயர் பண்ணுவோம். இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய விடுதலையை தேவன் உங்களுக்கு கொடுப்பாரு. டாடி, தேங்க்யூ டாடி. இயேசுவின் நாமத்துல பிதாவே, நாங்க உங்க சமூகத்துக்கு வரோம். ஆண்டவரே, நீங்க நல்லவரும் நன்மையை மட்டுமே செய்கிறவருமா இருக்கிறீர். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி உன்னை குணமாக்கி உனக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. நாங்க பாக்குறோம். அப்பா, நாகமான் அவன் 7வது முறை மூழ்கி எழுந்த போது அவன் மாம்சம் சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல் ஆயிற்று என்று வாசிக்கிறோம். அப்பா தகப்பனே, அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ உமது வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது ஆண்டவரே, அவள் தன்னில் குணமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இதை பார்த்துட்டு இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இந்த நேரத்துல ஒரு பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத சுகத்தை அவங்க சரீரத்துல அவங்க உணரத்தக்க விதத்துல உமது ஜீவனும் உமது கிருபையும் அவங்களுக்கு கொடுப்பதற்காக நான் நன்றி சொல்றேன். ஆண்டவரே, எப்பேற்பட்ட பிசாசின் கட்டா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிசாசின் வல்லமையான வியாதியா இருந்தாலும் சரி, இயேசு என்ற நாமம் உச்சரிக்கப்படும் போது அங்க அது எல்லாம் உடையுது. அதுக்காக நான் நன்றி சொல்றேன். பரிபூர்ண ஜீவனும் பரிபூர்ண ஆரோக்கியமும் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உண்டாகட்டும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, நோயில இருக்கிறது உங்க விருப்பம் இல்ல ஆண்டவரே, உங்க சித்தம் இல்ல ஆண்டவரே, அது உங்ககிட்ட இருந்து வரல ஆண்டவரே. அதனால இயேசுவின் நாமத்துல நோய்க்கும் வியாதிக்கும் நாங்க எதிர்த்து நிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு ஜீவனாய் பலனாய் ஆரோக்கியமாய் எங்களுக்கு சமாதானமாய் எங்க சரீரத்துக்குள்ள தங்கி இருக்கிறீங்க அப்பா. அதற்காக நாங்க நன்றி சொல்றோம் அப்பா. பரிபூர்ண ஜீவனும் பரிபூர்ண ஆரோக்கியமும் பரிபூர்ண சமாதானமும் அவர்களுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். God bless you. See you in next video.
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது ஒருத்தங்க உடம்பு சரியில்லாம இருப்பாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க.